வாழ்க வளமுடன். ஒரு அன்பர் ஒரு கேள்வி கேட்டிருந்தார். என்ன அப்படின்னா, தீட்சை கொடுக்கறது சம்மந்தமாகவும் காயகல்பம் கொடுக்கறது சம்மந்தமாகவும். அதாவது தீட்சைங்கிறது 14 இயர்ஸுக்கு மேலே இருக்கக்கூடிய எல்லாருக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு சுவாமிஜி சொல்லியிருக்காரு. ஆனால் பெண்கள்னு வரும் பொழுது ஏஜ் அட்டன் பண்ண பொண்ணுகளாக இருக்கும் பொழுது அவங்க ஏஜ் அட்டன் பண்ணி உடனே கொடுக்கலாமா தீட்சையோ காயகல்பமோ, அல்லது அவங்க 1 இயர் ஆனதுக்கப்புறம் தான், ஏஜ் அட்டன் பண்ணி 1 இயர் ஆனதுக்கப்புறமா தான் நாம் தீட்சை கொடுக்கணுமா? அதே மாதிரி காயகல்பமும் அவங்க ஏஜ் அட்டன் பண்ணி 1 இயர் கழித்து தான் கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணியிருந்தார். இந்த கொஸ்டினுக்கு எனக்கு தெரிந்த விதத்தில் நான் பதில் சொல்கிறேன். அதன் பிறகு நான் 2-3 பெண் பேராசிரியர்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அவங்க கொடுத்த பதிலையும் இந்த வீடியோலையே நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த பதிவை உங்கள் எல்லாரோடையும் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்பட்றேன். அதாவது சுவாமிஜி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, 8 வயசுலேருந்து எந்த குழந்தைக்கும், ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, 8 வயசுலேருந்தே எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்து, எப்படி நம்ம காலம்பரை எழுந்திருந்ததும் பல் தேய்க்கிறத ஒரு ஹேபிட்டாக கொண்டு வந்துடுறோமோ குழந்தைகள்லேருந்தே, அதே மாதிரி வேறு என்னென்ன பழக்கங்கள் இருக்கோ அது எல்லாமே காலையில் எழுந்ததும் ஒரு சில பழக்க வழக்கங்கள் எல்லா வீட்லேயும் சொல்லி கொடுத்துருப்போம். பல் தேய்க்கிறது, ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்து கை கால் முகம் அலம்பிட்டு வந்து சாமி கும்பிடுறது, அதுக்கப்புறம் அன்றைய நாளை தொடங்கிறது, இந்த மாதிரி நம்ம சொல்லி கொடுத்துருப்போம். அதோடு சேர்த்து எக்ஸசைஸ் பண்ணுறது அப்படிங்கிறதையும், 3 வேளை சாப்பாடு நம்ம எப்படி சாப்பிட்றது முக்கியமோ சாப்பிட்றோமோ அதே மாதிரி எக்ஸசைஸுங்கிறதையும் நீங்கள் வந்து குழந்தையிலேருந்தே நீங்கள் கொண்டு வந்துடுங்க. ஒரு பழக்கமாகவே கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டால் குழந்தைகளுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது சுவாமிஜி அவர்கள் சொல்லியிருக்காரு. 8 வயசுலேருந்து நோ ஏஜ் பார், எத்தனை வயசு வேணாலும் இருக்கலாம் எக்ஸசைஸ் சொல்லி கொடுக்கறதுக்கு. அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி. ஸ்டார்டிங் ஏஜ் வந்து 8 வயசு. அதிலே சுவாமிஜி வலியுறுத்துறது அதை ஒரு ஹேபிட்டாக கொண்டு வந்துடுங்க. ஏன்னா எந்த பழக்கமும் நமக்குள்ளே பதிந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அது வந்து நம்மளை விட்டு என்றைக்குமே போகிறதில்ல. ஸோ அதனால் இந்த பழக்கத்தை நீங்கள் பதிய வச்சுருங்க, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அடுத்தது காயகல்பம் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்மளுடைய ஜீவ வித்து